இந்த சாப்டரில் உங்களோட ப்ராஜெக்டை எப்படிலாம் நீங்கள் வியூ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வியூவிங் அப்படிங்கிறது உங்கள் மாடலை பார்க்குற விதம். ஸோ சில பர்பஸுக்காண்டி உங்கள் மாடலை நீங்கள் டாப்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும், சிலப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும், ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், சம்டைம் ரொட்டேட் பண்ணி உங்கள் வியூ ரெப்ரசன்ட்காண்டி நீ பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது, எப்படியெல்லாம் இந்த வியூ கண்ட்ரோல் பண்ணுறங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்காண்டி ஒரு ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி அதை எப்படி வியூ பண்ணலாம், எப்படிலாம் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலயமா ஏற்கனவே நான் கிரியேட் பண்ண ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஓப்பன். ஸோ ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். டெஸ்க்டாப். ஸோ எந்த மாதிரி ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா ரிவிட், ஆர்எஃப்ஏ அண்ட் ஏடிஎஸ்கே அண்ட் ஆர்டிங்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ப்ராஜெக்ட். ஸோ என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா ஆட்டோடெஸ்க் ரிவிட் ப்ராஜெக்ட்ங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது, அதாவது .rvt அப்படிங்கிற ஃபைலில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணுறேன். இதோட ப்ரிவியூ உங்களுக்கு தெரியும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். ஸோ பேசிக்காக இந்த ஃபைல் 2014 போட்டிருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணுறது 2016. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த ப்ராஜெக்ட் அப்கிரேட் ஆகும். இல்லை நீங்கள் ஒரு வாட்டி இதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிரும். ஸோ இங்கேயே நம்ம ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸிங் டைம் இங்கே தெளிவாக தெரியும். ஸோ என்ன ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த அப்கிரேடிங் ஆப்ஷன் தான் இந்த ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்கிரேடிங் ஆப்ஷன் லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறது ஆர்கிடெக்சர் ஃபார்மெட்டை ஓப்பன் பண்ணுறோம். 3D வியூ கிளிக் பண்ணிடுங்க. அந்த உங்கள் ப்ராஜெக்டோட 3D வியூ தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்ட். ஸோ அதனால வியூஸில் ஃப்ளோர் பிளான், சீலிங், 3D வியூஸ் இது மட்டும்தான் இருக்கும், நம்ம மெக்கானிக்கெல்லாம் இருக்காது. ஸோ எப்போ வரும் அப்படின்னா இந்த ஆர்கிடெக்சர் ஃபார்மேட்டை நான் என்ன பண்ணணும் அப்போ மெப்பாக கன்வெர்ட் பண்ணுறப்ப தான் இந்த மெப் கன்வர்ஷன் உங்களுக்கு நடக்கும். ஸோ அது எப்படின்னு நம்ம வர்ற சாப்டரில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த ஆப்ஜெக்ட்லாம் வியூ பண்ணுறத பற்றி பார்க்கலாம். ஸோ வியூவிங்கை பொறுத்த வரையும் அது ஆர்கிடெக்சராக இருந்தாலும் சரி, எம்இபியாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம எம்இபியில் தான் இருக்கோம், பட் நம்ம லோட் பண்ணியிருக்கிறது ஒரு ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நீங்கள் இதோட டாப் வியூவை பார்க்க போகிறீங்க, இல்லை சீலிங் பிளானை பார்க்க போகிறீங்க, இல்லை ஃப்ரண்ட் வியூவை பார்க்கணும்னாலும் பார்த்துக்க முடியும். ஸோ எதுக்காண்டி இந்த மாதிரி வியூஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம டிராயிங் போட போகிறது, அதாவது நம்ம கிரியேட் பண்ணுற மெப் காம்போனன்ட்ஸ் எங்கே பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறதுக்காண்டி தான் இந்த ஆப்ஷனை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வியூஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு எந்தெந்த காம்போனன்ட்ஸை எங்கே பிளேஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெரியும். ஸோ இதான் இந்த ஆப்ஜெக்ட். ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் இந்த ஆப்ஜெக்டை அப்படின்னா உங்கள் மவுஸை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ மவுஸோட சென்ட்ரல் ஸ்க்ரோல் பட்டன் அந்த ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொட்டேட் ஆகும். இதை மூவ் பண்ணுறதுக்கு மவுஸோட ஸ்க்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ண ஹோல்ட் ஆகும். அட் தி சேம் டைம் ப்ளஸ் ஷிஃப்ட் கீ. ஸோ ஷிஃப்ட் கீயும் மவுஸோட சென்டரோட ஸ்க்ரோல் பட்டனை ஹோல்ட் பண்ணும்போது அது ரொட்டேட்டுங்கிற ஆப்ஷனுக்கு மாறும். ஸோ எந்த வியூனாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ திருடி இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் நீங்கள் உங்கள் HVAC டிசைன், இல்லை பைப்பிங் டிசைன், இல்லை கேபிள் ட்ரே போட போகிறீங்க. எப்படி இந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறது அப்படின்னா நம்ம பார்த்துக்க போகிறோம். இதை கிளிக் பண்ணுறேன். நான் ஈஸ்ட் டெரிவேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிளான் ஒன்று இருக்கும், சீலிங்னு ஒன்று இருக்கும், 3D வியூஸ்னு ஒன்று இருக்கும், அண்டு எலிவேஷன் ஒன்று இருக்கும். ஃப்ளோர் பிளான் அப்படிங்கிறது நம்ம டாப்லேருந்து பார்க்குற செக்ஷன் வியூ, ஒவ்வொரு ஃப்ளோரையும் தனித்தனியாக பார்த்துக்க முடியும், அதாவது டாப்லேருந்து. சீலிங் அதேமாதிரி ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் நம்ம கீழேருந்து மேலே பார்க்குற மாதிரி சீலிங்கை மட்டும் பார்த்துக்க முடியும். 3D வியூஸ். 3D வியூஸ் எல்லாம் எப்போ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா நான் ஒரு புதுசாக ஒரு வியூ ஜென்ரேட் பண்ணி சேவ் பண்ணேன்னா ஒரு வியூவாக சேவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வியூவாக சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, இது ஒரு வியூவாக சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ காமனாக உள்ள 3D வியூங்கிறது அது ஜென்ரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இது காமன் 3D வியூ, அதான் கடைசியில் 3Dன்னு மட்டும் இருக்கும். ஸோ அடுத்து எலிவேஷன் அப்படிங்கிறது, எலிவேஷன் என்ன, நம்மளோட பில்டிங்கை ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட். ஸோ ஈஸ்ட்லேருந்து நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணனா அது ஓப்பன் ஆகும். எப்போவுமே அதை டபுள் கிளிக் பண்ண தான் அந்த வியூ உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் உள்ளதெல்லாம் ஃப்ளோர். ஸோ எதுக்காண்டி இந்த வியூ பார்க்குறோம் அப்படின்னா ஆர்கிடெக்சரை பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுனா மட்டும்தான் ரிவீட்டை கன்வெர்ட் பண்ணுறது நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃப்ளோர், ஒவ்வொரு லெவல்ஸ், level 0, level 1, level 2, level 3, level 4 and level 5. ஸோ ஒன்று எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. எதுக்காண்டி இது லெவல் கிரியேட் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஒவ்வொரு ஆப்ஷனும் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்காண்டி தான். ஸோ ஆர்கிடெக்சரல் படித்த எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு ஃப்ளோரும் எவ்வளோ ஹைட்டாக இருக்கணும், என்ன லெவலில் இருக்கணும், விண்டோ எங்கே இருக்கணும், டோர்ஸ் எங்கே இருக்கணும், எல்லாமே தெரியும்.
ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லெவல் 0ன்னு இருக்குது பில்டிங்கோட பாட்டம் 2 feet 6 inches. ஸோ இந்த இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் எங்கே முடியுது, அதாவது செகண்ட் ஃப்ளோர் எங்கே ஆரம்பிக்குதுன்னா 13 feetல, தேர்ட் ஃப்ளோர் எங்கே ஆரம்பிக்குதுன்னா 23 feetல, அடுத்தது 34 feet, அடுத்த ஒரு பேரபட் வால், இது ஃபைனல் எண்ட். ஸோ இதுக்காண்டி இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னா நம்ம புதுசாக இப்போ இந்த ரெண்டாவது ஃபோல்டருக்கு ப்ராஜெக்ட், அதாவது நம்ம வெப் கான்செப்ட் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டாவது கான்செப்ட்டுக்கு நான் டெவலப் பண்ணோம் அப்படின்னா இந்த 23 feetலேருந்து கீழே வரணும், 34 feetலேருந்து கீழே வரணும். ஸோ எந்த இதிட்ட நம்ம அச்சீவ் பண்ண போகிறோமோ அந்த இதிட்ட கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதிட்ட ஒரு பைப் வைக்கணும், இல்லை இந்த இதிட்ட ஒரு ஏசி வைக்கணும் அப்படின்னா இந்த ஏசி எங்கே பிளேஸ் பண்ணுறது, இந்த லெவல் 3லேருந்து இவ்வளோ ஹைட்டில் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம தனித்தனியாக பிளேஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த லெவலுங்கிற ஆப்ஷனை கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது மாதிரி இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக உங்கள் பில்டிங்கோட ஹைட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுக்காண்டி தான் வியூங்கிற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எகெயின் நேராக இந்த செகண்ட் ஃப்ளோரில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃப்ளோர் பிளானில் லெவல் 1 லெவல் 2 இருக்குது. ஸோ இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிளானை தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ லெவல் 2ன்னு கிளிக் பண்ணிட்டு ஓகே. ஸோ இந்த இடத்த நான் பில்டிங்கை கட் பண்ணி பார்த்தேன்னா இப்படி தெரியும். ஸோ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, சில லைன்ஸ் டார்க்காக இருக்குது, சில லைன் ஹைட் ஆகிருக்கு. ஸோ பட் அது உங்களுக்கு செலக்ட் ஆகாது, ஏன்னா இந்த லைன் எல்லாமே உங்கள் ஃப்ளோருக்கு கீழே உள்ள ஃப்ளோரில் தான் இருக்குது. இப்போ லெவல் 1 கிளிக் பண்ணினா அது தெரியும். ஸோ இந்த லைன்லாம் உங்களுக்கு மேலே உள்ள ஃப்ளோரில் ஹைட் ஆகி தெரியும். இப்போ லெவல் 2ல் இது மட்டும் தான் தெரியும். ஸோ இதே லெவல் 2ல் நான் சீலிங்னு செட் பண்ணால் எப்படி தெரியும், இதுதான் சீலிங் பிளான், அதாவது நான் கீழே இருந்து மேலே பார்க்குற மாதிரி. இப்போ லெவல் 5ன்னு கிளிக் பண்ணுறேன், அதாவது டாப்லேருந்து நான் பார்த்தேன்னா எந்த சீலிங்லேருந்து தெரியாது. இப்போ ஈஸ்ட் கிளிக் பண்ணுறேன், அதாவது இந்த லெவலில் நான் கீழே பார்த்தா மட்டும்தான் எனக்கு வியூ தெரியும், மேலே பார்த்தா எந்த பில்டிங் தெரியாது. இப்போ நான் லெவல் 5 கிளிக் பண்ணுறேன், இதோட டாப் வியூ, அதாவது உங்கள் பில்டிங்கோட டாப் வியூ இது மட்டும்தான் இருக்குது, அதே மேலே பார்த்தோன்னா தெரியாது. அதே லெவல் 0ல் சீலிங் பிளான் கண்டிப்பாக இருக்கும், அதே மாதிரி லெவல் 0ல் ஃப்ளோர் பிளான் இருக்கும். இப்போ சைட்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எல்லா வியூஸும் கம்பைன் ஆகி தெரியும். ஸோ சைட்னா உங்களோட ஃபுல் சைட்டையும் நீங்கள் டாப்லேருந்து பார்க்குற மாதிரி, பர்டிகுலராக இந்த வியூவை மட்டும் பார்க்காம டாப்லேருந்து பார்க்க போகிறீங்க. ஸோ லெவல் 5னா பில்டிங்கோட டாப், சைட்னா சைட்டோட டாப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் பிளான்ஸ் வீவிங் மெத்தட். ஸோ இந்த வியூவெல்லாம் நீங்கள் வேறு மாதிரி பார்க்கணும் அப்படின்னா வியூவை கிளிக் பண்ணுங்கள், இங்கே 3D வியூ தெரியும். ஸோ 3D வியூ கிளிக் பண்ணால் அந்த வியூ உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ 3D வியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த செக்ஷன் கால் அவுட் உங்களெலாம் ஹைட் ஆயிரும். இப்போ ஃப்ளோர் பிளான் கிளிக் பண்ணிக்கிறேன், லெவல் 1 இல்லை லெவல் 2 எல்லாம் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ 3D வியூவை செட் பண்ணிக்கிறேன். இந்த 3D வியூ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அந்த கலர்ஸ் வேணுமா இல்லை வேண்டாமான்னு செட் பண்ணிக்க தான் இந்த வியூ ஆப்ஷன்லாம் கீழே இருக்கும். ஸோ இதை பிக் பண்ணுங்கள், எந்த மாதிரி இந்த மாடல் தெரியணும். ஒயர் ஃப்ரேம் அப்படின்னா ஜஸ்ட் எல்லா லைனுமே டார்க்காக ஒயர் ஃப்ரேம் கான்செப்டில் தெரியும். ஹிடன்னா எது உங்களுக்கு விசிபிளாக தெரியணுமோ அது மட்டும் தெரியும், ஹிடன் லைன் தெரியாது, அதாவது 3D ஹிடன் கான்செப்டில் ஒர்க் ஆகும். இந்த வியூலேருந்து பார்க்கும்போது எதெல்லாம் தெரியுமோ அது மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஜஸ்ட் கலர் எதுவும் கொடுக்கல அப்படின்னா அது இந்த கலரில் தெரியும். அடுத்தது கன்சிஸ்டன்ட் கலர்ஸ், அந்த கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு டார்க்ஸாகவும் ரிஃப்ளெக்ஷன் ஆகும் தெரியும். ஸோ ரியலிஸ்டிக்கும் கலர் பேஸ் பண்ணால் தெரியும், பட் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா ரியலிஸ்டிக் மெத்தடில் தெரியும். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கலர் அப்ளை பண்ணாமல் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எந்த வியூஸும் தெரியாது, ரியலிஸ்டிக்கில் மட்டும்தான் அந்த தெரியும். ஸோ இதெல்லாம் வால், நீங்கள் வால்க்குனே ஒரு பேசிக் மெட்டீரியல்ஸ் கொடுத்து வச்சுருப்பீங்க, காங்கிரீட் வால் அப்படின்னு கொடுத்து வச்சுருப்பீங்க, அப்படி கொடுத்ததுனால அது ரியலாக காங்கிரீட் வால் இருக்கிற மாதிரி தெரியுது. ரே ட்ரேஸ், ஸோ ரே ட்ரேஸ் ஆப்ஷனும் ஒரு வியூவிங் மெத்தட் தான். ஸோ நீங்கள் இதை அப்படியே ரெண்டரிங் பண்ணிங்கன்னா எப்படி தெரியும் அப்படின்னு ஈஸியாக காமிச்சிடும். ஸோ நீங்கள் மூவ் பண்ணும் போதோ இல்லை ரொட்டேட் பண்ணும் போதோ அதோட பிக்சல் மிக்ஸ் ஆகி திரும்பி அது அலைன் ஆகும். ஸோ ரெண்டர் பண்ணுறப்ப இந்த பில்டிங் எப்படி தெரியுமோ அதுமாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்லேயே பார்த்துக்க முடியும். ஸோ ரியலிஸ்டிக்கில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு உங்கள் மவுஸோட ஸ்க்ரோல் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஜெக்ட் எப்படி தெரியணும், கோர்ஸ், ஃபைன், மீடியம்னு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த மாதிரினா சில இடத்துல ஆப்ஜெக்ட்ஸ் மைனூட்டாக கன்ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மைனூட் கன்ஸ்ட்ரெயினப்போ நீங்கள் கோர்னு கொடுத்தீங்கன்னா
நார்மலாக தெரியும். ஸோ இதை நான் ஃபைன் இல்லை மீடியம்னு கொடுத்துட்டோம்னா எக்ஸாக்டாக அந்த ஷேப் என்ன இருக்கோ அதே மாதிரி தெரியறது தான் இந்த ஃபைன் அண்ட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எம்இபியில் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது சில காம்பவுண்ட்ஸ் பெருசாக இருக்கும், சில காம்பவுண்ட்ஸ் சின்னதாக இருக்கும். இப்போ பெருசாக உள்ள காம்பவுண்ட்ஸ் தெளிவாக தெரியும், சின்னதாக உள்ள காம்பவுண்ட்ஸ் தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் நான் ஃபைன் இல்லை கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அந்த காம்பவுண்ட்ஸும் கொஞ்சம் தெளிவாக என்ன ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்துக்க முடியும். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு தேவைப்படுற எலமெண்ட்டை மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹைடுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு 4 ஆப்ஷன் கிரியேட் ஆகும். அதாவது ஐசோலேட் கேட்டகரி, ஹைட் கேட்டகரி, ஐசோலேட்டட் எலமெண்ட் அண்ட் ஹைட் எலமெண்ட். ஸோ இந்த 4 ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ டேரெக்டாக போய் ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி இதில் ஹைட் எலமெண்ட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலயமா நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு ஹைட் ஆகும். ஸோ இது மாதிரி 4-5 ஆப்ஜெக்ட் நீங்கள் ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எந்த ஆப்ஜெக்ட்லாம் ஹைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி ஸோ இந்த உள்ள ஷோ ஹிடன் எலமெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் ஸ்கை ப்ளூ கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அகெயின் இந்த ஹைடான எலமெண்ட்டை பிக் பண்ணிவிட்டு அது நீங்கள் அகெயின் ஹைட் எலமெண்ட் கொடுக்கும்போது அது சேஞ்ச் ஆகும். இல்லை அப்படின்னா இங்கே ரீசெட் டெம்பரரி ஹைட் அப்படின்னு கொடுக்குறப்ப அந்த எலமெண்ட்ஸ் உங்களுக்கு ரிட்ரிவ் ஆயிரும். ஸோ இந்த கேட்டகரி அதாவது இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த எலமெண்ட் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்களோ அந்த எலமெண்ட் வேறு எங்கெல்லாம் இந்த பில்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் மட்டும் ஹைட் பண்ணுறதுக்கு ஹைட் கேட்டகரி ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி எதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹைட் கேட்டகரி. ஸோ இந்த பேசிக் ரூஃப் 4 inches. ஸோ இந்த மாடலில் யூஸ் பண்ண எல்லா எலமெண்ட்ஸும் உங்களுக்கு ஹைட் ஆகிரும், ஹைட் கேட்டகரிஸ். ஸோ இந்த ரூஃப் எல்லாமே நீங்கள் அந்த கேட்டகரி வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் உங்களுக்கு ஹைட் ஆகிரும். ஸோ இப்போ இந்த வியூவில் பார்க்குறேன். ஸோ உங்களோட இந்த வால் இந்த எல்லா ரூஃபுமே உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் தெரியுது. அதாவது அந்த மெயின் மாடலேருந்து ஹைடான ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ பழையமை கொண்டு வர்றதுக்கு ரீசெட் டெம்பரரி ஹைட் அண்ட் ஐசோலேட். ஸோ எல்லாமே ரீஃபில் ஆகிரும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி அதை மட்டும் நீங்கள் பர்டிகுலராகவோ இல்லை அந்த கேட்டகரி ஃபுல்லாகவோ நீங்கள் ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ ஐசோலேட் எலமெண்ட் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்டை மட்டும்தான் உங்களுக்கு விசிபிளாக காமிக்கும். ஸோ இப்போ பழையபடி நான் ரீசெட் செட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, இல்லை இந்த ஃப்ளோரை மட்டும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதை மட்டும் கிளிக் பண்ணி இந்த ஐக்கானில் ஐசோலேட் கேட்டகரி இல்லை ஐசோலேட் எலமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐசோலேட் எலமெண்ட் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஐசோலேட் கேட்டகரி கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்காண்டி யூஸ் பண்ண அந்த ஃபுல் கேட்டகரியும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஐசோலேட்டட் எலமெண்ட். ஸோ இந்த செலக்டிங் எலமெண்ட் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக தெரியும், மற்ற எல்லாமே ஹைட் ஆயிரும். ஸோ இது மாதிரி இந்த ஐக்கானை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் தனியாக ஹைட் பண்ணவோ இல்லை அந்த கேட்டகரி ஹைட் பண்ணவோ முடியும். அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்டை மட்டும் ஐசோலேட் பண்ணவும் முடியும். ஸோ இந்த சாப்டரில் பேசிக்காக ஒரு வியூஸ் எல்லாம் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், அதை எப்படிலாம் நீங்கள் வியூ பண்ணி பார்க்க முடியும், அண்ட் ஹைட் அண்ட் ஐசோலேட்லாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் ஒரு ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்டை எப்படி இந்த ரிவீட் எம்இபியில் நீங்கள் லிங்க் பண்ணுறாங்கிறத பற்றி பார்க்கலாம்.